அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்தோம். அப்புறம் கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாம் பார்த்தோங்க. இந்த டைம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் பர்ஃபெக்ட் டென்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழகத்தின் பொற்காலம் அப்படின்னு யாருடைய ஆட்சி காலத்தை சொன்னோம்? ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்டுக்குள்ளே நான் ஆன்சர் சொல்லிடுறேங்க. ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஐ ஹாவ் ஜஸ்ட் பிளேடு கிரிக்கெட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்க. பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே உங்களுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்துருங்க. பாருங்கள், பிளேடு பாஸ்ட்டு குறிக்குங்க. அதில் எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் ஐ ஹாவ் ஜஸ்ட் பிளேடு கிரிக்கெட். இப்போ தான் கிரிக்கெட் விளையாண்டு முடித்தேன். ஐ ஹாவ் ஜஸ்ட் பிளேடு கிரிக்கெட். இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்க. அதுவே பாஸ்ட்டில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹேவுக்கு பதிலாக ஹேடு போட்டுக்குவோங்க. ஐ ஹேட் பிளேடு கிரிக்கெட் பிஃபோர் முருகன் கேம். முருகன், ஏன் எம் வந்து நான் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், நேம் ஆஃப் தி பர்சன், ஒருத்தருடைய நேமை குறித்தா நம்ம வந்து எம் கேபிட்டல் லெட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர். முருகன் வரதுக்கு முன்னாடி நான் கிரிக்கெட் விளையாண்டு முடிச்சிட்டேன். ஐ ஹேட் பிளேடு கிரிக்கெட் பிஃபோர் முருகன் கேம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்திங்கன்னா ஐ வில் ஹாவ் பிளேடு கிரிக்கெட் பை டுமாரோ. இந்நேரம் நாளைக்கு நான் கிரிக்கெட் விளையாண்டு முடிச்சிருப்பேன். நான் நாளைக்கு நேரம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருப்பேன். நாளைக்கு நான் இந்நேரம் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். நாளைக்கு நேரம் இந்த டைம் நான் ஒர்க் பண்ணி முடிச்சிருப்பேன் அப்படின்னு ஃப்யூச்சரில் சொல்லுவோம்லங்க. அதுதான் வந்து வில் ஹாவ் போட்டுருக்குறேங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க. ஹாவ், ஹேட், வில் ஹாவ். ஐ ஹாவ் ஈட்டன், ஐ ஹேட் ஈட்டன், ஐ வில் ஹாவ் ஈட்டன். அவ்வளோதாங்க. ஐ ஹாவ் ஈட்டன் இப்போ தான் நான் சாப்பிட்டு முடித்தேன். ஐ ஹேட் ஈட்டன் இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேர்த்து கூட எழுதலாம். ஐ ஹேட் ஈட்டன் பிஃபோர் மை மதர் கேம். எங்கள் அம்மா வரதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஐ வில் ஹாவ் ஈட்டன் பை டுமாரோ. இந்நேரம் இந்த டைமுக்கு நான் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். தென் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வில் ஹாவ் வந்தாவே ஃப்யூச்சருங்க, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுங்க. தே வில் ஹாவ் ஃபினிஷ்டு. அதாவது ஒரு சிலருக்கு நான் ஒர்க் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா இந்நேரம் நாளைக்கு இந்த டைம் அவங்க இந்த ஒர்க் முடிச்சிருவாங்க. தே வில் ஹாவ் ஃபினிஷ்டு, அவர்கள் முடித்திருப்பார்கள். தேனா அவர்களுங்க. ஓகேங்க, இன்னொன்று புதுசாக நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். நிறையா பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். 2 சென்டென்ஸ் எழுதியிருக்குங்க, நல்லா நோட் பண்ணி பாருங்கள். வென் ஐ என்டர்டு, ஈடி சேர்த்திருக்கிறேங்க. வென் ஐ என்டர்டு தி சர்ச் த ப்ரேயர் ஸ்டார்டட். இது நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சுக்கு நான் போயிட்டேன், ப்ரேயரும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் எது ஃபஸ்ட் நடந்தது நமக்கு தெரியுமாங்க? வென் ஐ என்டர்ட் தி சர்ச் த ப்ரேயர் ஸ்டார்டட். நான் சர்ச்சுக்கு போயிட்டேன், ப்ரேயரும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எது ஃபஸ்ட் நடந்தது? ப்ரேயர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்களா இல்லை நான் சர்ச்சுக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிட்டேனா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹேட். பாருங்கள், வென் ஐ என்டர்ட் தி சர்ச் த ப்ரேயர் ஹேட் ஸ்டார்டட் அப்படின்னா ஃபஸ்ட்டு எது நடந்தது? ப்ரேயர் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேட் நம்ம எங்கே போடுறோமோ அந்த ஆக்ஷன் தான் ஃபஸ்ட் நடந்ததுன்னு அர்த்தங்க. ஸோ இங்கே வந்து நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ப்ரேயர் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அங்கே நான் ஹேடு போட்டிருக்குறேங்க. வென் ஐ என்டர்ட் தி சர்ச் த ப்ரேயர் ஹேட் ஸ்டார்டட். நான் சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ப்ரேயர் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் அங்கே ஹேடு போட்டிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹேட் ரெக்கார்டட் தி வீடியோ அண்ட் ஐ போஸ்டட் இட். ஏன் நான் வந்து ரெக்கார்டடுக்கு முன்னாடி ஹேடு போட்டிருக்கிறேன்? ஐ ஹேட் ரெக்கார்டட் த வீடியோ அண்ட் ஐ போஸ்டட் இட். ஏன் போஸ்டடுக்கு முன்னாடி ஹேடு போடலை அப்படின்னா ஃபஸ்ட்டு எது நடந்திருக்கும்? வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடித்த பிறகு தான் நம்ம போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு எது நடந்திருக்குது? நான் ரெக்கார்டட் வீடியோ தான் ஃபஸ்ட் நடந்திருக்கு. ஸோ ஐ ஹேட் ரெக்கார்டட் த வீடியோ அண்ட் ஐ போஸ்டட் இட். எந்த ஆக்ஷன் ஃபஸ்ட்டு நடக்குதோ அதுக்கு முன்னாடி தாங்க நம்ம வந்து ஹேடு போடணும். இந்த சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேங்க, அவ்வளோதாங்க. இது சிம்பிள் சென்டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுங்க. ஹாவ், ஹேட், வில் ஹாவ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. நம்ம அடுத்து வேறு தகவலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.